கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் ஹாஸ்டலில் வழங்கப்பட்ட உணவில் புழுக்கள் இருப்பதாக வெளியான புகைப்படத்தால் பெரும் சர்ச்சை வெடித்துள்ளது. கல்லூரி நிர்வாகம் இதனை மறுக்கும் நிலையில் மாணவிகளின் சரமாரியான குற்றச்சாட்டுகள் என்ன? கம்ப்ளைண்ட் எழுதி வச்சோம், 2 நாள் எழுதி வச்சோம். இன்ஃபர்மேஷன் இஸ் ராங் யாரோ எழுதி வச்சிருக்காங்க. நாங்க தான் சாப்பிட்டோம், எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு. எத்தனை பேருக்கு அன்னைக்கு முட்டை வேகல, ப்ராப்பரா க்ளீன் ஆகல. எல்லாத்துக்குமே இப்ப வர முட்டை வேகல. நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஆயிடுச்சு, ஒருத்தி வாமிட்டும் எடுத்துட்டா. இதுக்கு என்னன்னு கேக்குறேன் நான். அவ்வளவு கன்ஃபியூஸ் ஃபீஸ் மட்டும் கரெக்ட்டா வாங்க. கல்லூரி மாணவிகள் ஹாஸ்டலில் தங்களுக்கு கொடுக்கப்படும் உணவில் புழு கிடப்பதாக கூறி எடுக்கப்பட்ட புகைப்பட காட்சிகள் தான் இவை. கல்லூரி நிர்வாகம் மீது மாணவிகள் கூறும் குற்றச்சாட்டு என்ன? அதற்கு கல்லூரி நிர்வாகம் அளிக்கும் விளக்கம் என்ன? வச்சிருக்காங்க மேம். அதுல ஃபுல்லா புழுவா இருந்திருக்கு மேம். ஒரு சிலருக்கு தெரியாமே நிறைய பேர் சாப்பிட்ட ஒரு சிலருக்கு வாமிட் வந்திருக்கு மேம். இப்போ செகண்ட் டைம் மாற்றி வைக்க சொன்னதுக்கு சேம் அதே தான் வச்சிருக்காங்க. கிண்ட ஃபுல்லா நிறைய வந்துட்டே தான் இருக்கு மேம். போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் கொடைக்கானல் மட்டுமன்று வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். சில மாணவிகள் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஹாஸ்டலில் தங்கியும், வேறு சில மாணவிகள் பல்கலைக்கழகத்தை சுற்றி உள்ள வீடுகளில் தங்கியும் தங்களது படிப்பை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள ஹாஸ்டலில் கடந்த சனிக்கிழமை மாணவிகள் சாப்பிட்ட இட்லி மற்றும் சாம்பாரில் புழுக்கள் கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளனர். அதை புகைப்படம் எடுத்துச் சென்று ஹாஸ்டல் வார்டனிடம் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து சாம்பார் உடனே மாற்றப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக சட்டினி வழங்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் மாணவிகள் தரமற்ற உணவு குறித்து புகார் அளிக்கும் வீடியோ வெளியாகி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் உணவில் கிடந்த புழுக்கள், வேகாத காய்கறிகள், வேகாத முட்டை என தரமற்ற உணவு குறித்து மாணவிகள் சரமாரியாக புகார் அளித்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. வேற யாரோ பேசுனதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வார்டன் மேமே இப்படி பேசலாம். அதையே வச்சிருந்தா தின்றுக்கலாம். அதையே உங்களால திங்கி விட்டுருக்கும். நீங்க பேசுனீங்க முன்னாடியே நம்ம அதை சொல்லி இது குறித்த அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலாவிடம் கேட்டபொழுது, மாணவிகள் டூர் மற்றும் அவுட்டிங் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வேண்டுமென்றே புகார்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் மாணவிகளுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனாலும் மாணவிகள் இப்படி சர்ச்சையை கிளப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாணவிகளே உணவில் புழுக்களை போட்டுள்ளனர் என்றும், உணவில் புழு போட்ட தகவல் தங்களுக்கு தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவித்த அவர், உணவில் புழு போட்ட மாணவிகளை கண்டுபிடித்து எச்சரிக்கை விடுக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே புகார் அளித்த மாணவிகள் மீது கல்லூரி நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரம் கல்லூரி மாணவிகளுக்கு தரமான உணவு வழங்குமாறு பெற்றோர்களும் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாணவிகள் நலன் கருதி உணவு தயாரிக்கப்படும் இடத்தில் துரிதமாக ஆய்வு மேற்கொள்ளவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.